ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறுமொறுன்னு சூடான காரப்பொரி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த காரப்பொரி நான் செய்கிற மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க. ஈவினிங் டைமில் சூடான டீ காஃபி கூடலாம் இந்த காரப்பொரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த காரப்பொரி செய்கிறதுக்கு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வரமிளகா 5 வரமிளகா உள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. பூண்டு ஒரு 10 அளவுக்கு 1-2 தட்டி எடுத்துருக்கேங்க. இந்த காரப்பொரிக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நம்மளுக்கு பொரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. 2/4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க பொரியில் உப்பு அதிகமாக இருந்தால் உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க பொரியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பொரி 2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க பொரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறனால நான் வறுக்காமல் சேர்க்குறேங்க. நீங்கள் எடுத்திருக்க பொரி மொறுமொறுப்பு தன்மை கம்மியாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பொரியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொரியை மசாலா படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கறனால சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட மொறுமொறுன்னு டேஸ்டியான கிறிஸ்பியான காரப்பொரி. 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. ஒரு பக்கம் நம்ம டீ போடுற நேரத்தில் இங்கே பொரி வறுத்து வச்சிடலாம். இந்த பொரியை 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல ஈரம் இல்லாத ஒரு சம்பளத்தில் நம்ம இந்த பொரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.